தங்கமயில், மீனா, ராஜு 3 பேரும் டீ குடிச்சிட்டே டைனிங் ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கதை தூரமா நின்னு இங்கே கோமதி, பாண்டியன் 2 பேருமே பார்க்குறாங்க. இதே மாதிரி இந்த குடும்பம் ஒத்துமையாக இருந்தால் நல்லா இருக்கும்லன்னு சொல்ல, அதுக்கென்ன நம்ம வீட்டு 3 மருமகள்களும் சொக்க தங்கங்க, அதனால் கண்டிப்பாக நம்ம குடும்பம் உடஞ்சி போகாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் என் மனசுக்கு ஏதோ நெருடலாகவே இருக்குது கோமதி அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இங்கே கோமதியும் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீங்கள் வேணா பாருங்கள், இந்த குடும்பத்தில் இந்த 3 பேரும் ஒன்றா இருந்து எப்படி இந்த குடும்பத்தை தாங்கி பிடிக்க போறாங்கன்றதை மட்டும் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி கோமதி, நான் கடைக்கு கிளம்புறேன்னு பாண்டியனும் சொல்லிட்டு கிளம்ப, இங்க கோமதியும் அதே டைனிங் ஹாலில் வந்து உட்காராங்க. என்னடி 3 பேரும் என்ன கதை பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு டீ எடுத்துட்டு வரவாத்தான்னு சொல்லிட்டு வேகமா உள்ள ஓடுறாங்க. ஓடி போய் டீ எடுத்துட்டு வந்து இங்க கோமதிட்ட கொடுத்துட்டு கீழே இங்க உட்காடுறாங்க. உங்களுக்கு கொஞ்ச நேரம் கூட டயர்டாவே இருக்காதாங்க, இப்படி ஓடி ஓடி உழைச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்க ராஜியும் கேட்குறாங்க. இல்லைங்க, எனக்கு இது வீட்டில் இருந்ததுனால ரொம்பவே பழக்கமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட இங்க ராஜியும் மீனாவும் சரி எவ்வளோ நாளாக வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் சின்ன வயசுலேருந்து வீட்டில் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாத்தையுமே விழுந்து விழுந்து பார்ப்பாங்க. நீங்கள் காலேஜெல்லாம் போய் படிச்சிருக்கதை வர சொல்கிறாங்க. மிஞ்சி போனால் எத்தனை வருஷம் வீட்டில் இருந்திருப்பீங்கன்னு சொல்லி கேட்க, அதுன்னு அப்படியே இழுத்துட்டே இருக்காங்க. என்னங்க எத்தனை வருஷம் கூட உங்களுக்கு தெரியலையான்னு சொல்ல, இல்லைங்க நான் அதை யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எந்த வருஷத்தில் நீங்கள் காலேஜ் முடிச்சிங்கன்னு இங்கே திரும்பவும் ராஜி கேட்க, இவங்க என்ன நம்ம படிக்கிறத பற்றியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எப்படி இதை டைவர்ட் பண்ணுறது அப்படின்னு நினச்சி இங்கே தங்கமயில் வந்துட்டு, சரிங்க இதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்க, நான் ஏதோ சமைப்பேங்க, உங்கள் அளவுக்கெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்ல, இல்லை அன்னைக்கு மாமா பேசிக்கிட்டு இருந்தப்போ என்னாலேயும் முடியும், நானும் சமைப்பேன் மாமான்னு சொன்னீங்கல்ல, அதான் கேட்டேன்னு சொல்கிறாங்க. உங்களால் ஒரு நாளைக்கு 30 பேருக்கு சமைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே தங்கமயில். இது கேட்ட கோமதி, இப்போ தான் பேசிட்டு வந்தோம், 3 பேருக்குள்ள சண்டையும் வராது, ஒத்துமையாக இருப்பாளுங்கன்னு, இங்கே என்னடானா சண்டை ஆரம்பிக்கிற மாதிரில இருக்கு அப்படின்னு கோமதி யோசிச்சுட்டு இருக்கேன். இங்கே உடனே தங்கமயில் வந்துட்டு சொல்றாங்க ராஜி கிட்ட, அப்படி உங்களுக்கு சமைக்க தெரியும்னா இன்னைக்கு நீங்களே சமைங்க ராஜி அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க, எனக்கு படிக்க தெரியும், நான் அதை தான் செய்வேன், சமையல் நான் அந்த அளவுக்கு வீட்டில் கற்றுக்கிட்டதும் கிடையாது, ஓரளவு சமைப்பேன், அதுக்காக எல்லார் வயிற்றையும் பட்டினி போடணுமா என்ன, இன்னைக்கு நான் சமையல் பண்ணி எப்போதும் போல நீங்களே சமைங்கக்கா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு இங்க மீனா உடனே தங்கமயில்கிட்ட சொல்றாங்க, அன்னைக்கு மாமா பேசினதை இவ்வளோ ஞாபகம் வச்சுட்டு இருந்துட்டு பேசுறீங்க, எனக்கு வேலைக்கு போகிறேன், அதனால் நல்லா வேலை பார்ப்பேன், என்ன அதனால் சமையல் அந்த அளவுக்கு அதிகமாக நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணது கிடையாது. அதே போல் ராஜி படிக்கிறாங்க, இப்போது நீங்கள் வந்துட்டு வீட்டில் இருக்கீங்க, அதனால் வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறீங்க, நீங்களும் பிஏ முடிச்சிருக்கீங்கள, ஏதாவது ஒர்க்குக்கு வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம்ல, ஏதாவது எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி நீங்களும் ஒர்க் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட தங்கமேல் என்ன திரும்பவும் அங்கேயே போய் முடிக்கிறாங்க, நம்ம படிக்கலைன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகுறது அப்படின்ற ஒரு பதட்டத்திலேயே எங்கள் தங்கமேல் இருந்துகிட்டு இருக்காங்க. இங்கே உடனே மீனா சொல்கிறாங்க, நீங்கள் எக்ஸாம்லாம் எழுதி போகணும்னு ஒன்று அவசியம் இல்லை, நான் பார்க்குற ஆஃபீஸ்லேயே எனக்கு கீழே ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, அதுக்கு பிஏ முடித்தவங்க இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் வேணால் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா, உங்களோட சர்டிஃபிகேட் இதெல்லாம் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க நாளைக்குன்னு சொல்ல, இதை கேட்ட கோமதியும், பாரு மீனா கூட உனக்கு வேலை வாங்கி கொடுக்குற அளவுக்கு வந்துட்டா, அவளும் ஆஃபீஸில் நல்லா வேலை பார்த்துட்டு இருக்காமா, நீயும் அவ கூட போனால் நல்லா ஒர்க் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இங்கே உடனே தங்கமயில் சொல்கிறாங்க, இல்லாத எனக்கு வெளியில் போய் வேலை பார்க்குறதுலாம் பிடிக்காது, நான் வீட்டிலே இருக்கேன், வீட்டில் உங்களுக்கு உதவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே இங்கே உட்காந்துருந்தா ஆகாதுன்னு நினச்ச தங்கமேலும், சரி த நைட்டு சமையல் வேற பண்ணணும்ல, நான் போய் பார்க்குறேன் த அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. இதை வந்து பார்த்துக்கிட்டே இருந்த கோமதியும், இவ போய் என் இடத்த பிடிக்கலான்னு இருக்கா, இருங்கடி நானும் போகிறேன் கிச்சனுக்குன்னு சொல்லிட்டு இங்கே பின்னாடியே கோமதி போக, என்ன ராஜி படிப்பை பற்றி பேசினாலும் வேலையை பற்றி பேசினாலும் இதோ இவ்வளோ பதட்டப்படுறாங்க, படித்தவங்க யாருமே வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க, வேலைக்கு போகணும்னு தானே நினைப்பாங்க, நீ என்ன நினைப்ப ராஜின்னு கேட்க, நானும் வேலைக்கு தாக்கா போகணும்னு நினைப்பேன் அப்படின்னு ராஜி சொல்ல, பின்ன ஏன் தங்கமயில் இவ்வளோ பதட்டப்படுறாங்க, சரி இந்த விஷயத்த நம்ம சரவணன் மாமா காதில் போட்டு வைப்போம், அவங்க சொன்னால் கண்டிப்பாக தங்கமயில் தட்ட மாட்டாங்க, எப்படி இருந்தாலும் அவளுக்கு சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மாமாவே கூட்டிகிட்டு வந்துடுவார் எங்கள் ஆஃபீஸ்க்கு, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, எனக்கும் இதில் ஏதோ சந்தேகமாக தாக்கா இருக்குன்னு எங்கள் ராஜீவ் சொல்லிட்டு இருக்க, நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் சந்தேகமே இருக்காது அப்படின்னு சொல்ல, எங்கள் ராஜீவ் மீனா 2 பேருமே தங்கமயில் படிப்பை பற்றின விஷயத்தை தான் பேசிகிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக மாட்ட தான் போகிறாங்க இங்கே தங்கமயிலும்.